ஸோ ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த மனநோய், இந்த உளவியல் நோய் பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நவீன காலத்துல இது இருக்கு. ஸோ லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மலக்குமார்கள் வராங்க அந்த கவுமை அழிக்கிறதுக்கு, அந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்படுறாங்கன்னா, எங்க தன்னுடைய விருந்தாளிகள் கிட்ட வந்து தவறா நடந்துட போறாங்களோ அந்த ஊர் மக்கள். ஏன்னா அந்த ஊர் மக்கள் ஆணும் என்ன செய்வாங்க, தவறு செய்வாங்க, தவறான உறவுல ஈடுபடுவாங்க. எங்க என்னுடைய விருந்தாளிகளை வந்து என்னால கண்ணியப்படுத்த முடியாம போயிடுமோ என்று அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் வந்து ஓடோடி வராங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுல அழகான ஆண்கள் வந்துக்கிறாங்கன்னு சொல்லி தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக வராங்க. ஸோ ஹிஸ்டீரியா என்று சொல்லுவாங்க, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிகமான உணர்ச்சி வசப்படுதல் சொல்லுவாங்க, அல்லது ஒரு பதட்டம். இதைத்தான் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டுக்கடங்காத பயம், இல்லாட்டி ஒரு அதீத உணர்ச்சி பெருக்கு, இதையெல்லாம் வந்து ஹிஸ்டீரியா என்று சொல்லுவாங்க. ஸோ மருத்துவம் மற்றும் சமூக அறிவியல்ல ஹிஸ்டீரியா என்பது ஒரு நபருடைய மனநிலை பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. சில நேரத்துல மாஸ் ஹிஸ்டீரியா, அதாவது நிறைய மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். இன்னக்கும் லதஅதூன ரிஜால ஷஹ்வதன் மின் தூனின் நிசாஇ பல் அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன். பெண்களை விட்டு நீங்க ஆண்களிடம் ஆசையோடு வரீங்களா, செல்கிறீர்களா, இல்ல நீங்க அறியாமையுள்ள மக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது நம்முன்ல 55வது ஆயத். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல பாவம் இருந்தது, ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்தது. அந்த பாவம் ரொம்ப பொதுவாக்கப்பட்டு இருந்தது, நார்மலைஸ்டா இருந்தது அந்த மக்கள் மத்தியில, சதோம் நகர வாசிகள் மத்தியில. அதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் குற்றவாளியா பார்த்தாங்க. அதனாலதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எதிர்த்தாங்க. அதாவது குற்றவாளியை, நிரபராதியை போய் குற்றவாளியா மாத்தின ஒரு சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்று சொல்லலாம். அஹ்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும் இன்னக்கும் உனாசும் யததஹரூன். லூத்துடைய குடும்பத்தை உங்க ஊர்ல இருந்து நீங்க வெளியேற்றிடுங்க, அவங்க வந்து தூய்மையாக இருக்க விரும்புறாங்கன்னு சொல்லி கேலி செய்தாங்க அந்த மக்கள். ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி செய்யக்கூடாது என்று அவங்களே வந்து எச்சரிக்கிறாங்க. சூரத்துல் ஆராஃபுடைய 82வது ஆயத். இங்க ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்குங்க. பாவத்தை செய்பவர்கள் வந்து பிரச்சனையாக பார்க்கப்படலை இங்க, மாறாக பாவத்தை எதிர்ப்பவர்களை தான் பிரச்சனையா அவங்க பார்த்திருக்காங்க. வஜாஹு கௌமுஹு யுஹ்ரஊன இலைஹி. அவருடைய மக்கள் அவரை நோக்கி என்ன செஞ்சாங்க, விரைந்து வந்தாங்க. அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்துக்கிறாங்கடா, வாங்கடா நம்மளுடைய இச்சையை தீர்த்து கொள்ளலாம் என்று வந்தாங்க. குர்ஆன் வந்தார்கள் என்று மட்டும் சொல்லங்க, யுஹ்ரஊன் என்ற சொல்ல பயன்படுத்துது. அரபு மொழியில இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவசரமா வந்தாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு வந்தாங்க, கட்டுப்பாடின்றி வந்தாங்க, உணர்ச்சி வெறியில வந்தாங்க. இதைத்தான் இந்த வேர்டு குறிக்கும். குர்ஆன்ல ஒவ்வொரு வேர்டும் முக்கியங்க, ஏன்னா அவ்வளவு படிப்பினைகள் அதுல இருக்கு. ஸோ இன்னைக்கு சமூக உளவியல்ல இது வந்து மாஸ் ஹிஸ்டீரியா, கலெக்டிவ் ஃப்ரென்சி, மாப் மென்டாலிட்டி, சோஷியல் கண்டாஜன் இப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு நடை கிடையாது, ஓடோடி வந்தாங்க, ஒரு சாதாரண வருகை கிடையாது. இது வந்து ஒரு கூட்ட வெறி, கூட்டத்தோடு வரக்கூடிய ஆசை என்று சொல்லலாம். ஸோ முதல்ல ஒரு ஆசை ஒரு மனுஷனுக்கு உருவாகுங்க. அது காலத்துல அந்த ஆசை வந்து தவறான ஆசை பழக்கமாக ஆயிடும். அதுக்கப்புறம் அதுவே ஒரு கலாச்சாரம், ட்ரெண்டா ஆயிடும். பிறகு அதுவே அந்த கூட்டத்துடைய ஒரு அடையாளமாகவும் ஆயிடும், ஐடென்டிட்டியாகவும் மாறிடும். இன்னைக்கு எல்ஜிபிடிக்யூ எல்லாம் பார்க்கல இல்லைங்களா, அவங்களுடைய மனநிலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ மக்கள் அவங்க ஆசைப்படக்கூடிய அந்த ஆசைக்காக கொஞ்சம் கூட சிந்திக்காம ஓட தொடங்கிடுவாங்க அதை நோக்கி. ஸோ ஒரு வலுவான உந்துதல்னால அவங்க என்ன செஞ்சாங்க, அதற்கு தள்ளப்பட்டு ஒரு காரியத்தை நோக்கி அவசரமா ஓடுறாங்க. அவங்க அமைதியா நடந்து செல்ல, நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரல. ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சி, ஒரு உந்துதல்னால என்ன செய்யறாங்க, முன்னோக்கி ஓடுறாங்க. ஸோ சமூக உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, சில நேரங்கள்ல ஒரு கூட்டத்துல உணர்ச்சி வந்து பகுத்தறிவை முந்திடும், தனிநபர் சிந்தனை வந்து பலவீனமாயிடும். கூட்டத்துடைய தாக்கம் காரணமாக எல்லாரும் ஒன்றுபட்டு முடிவெடுத்து அந்த ஒரு செயலை செய்வாங்க. அனைவரும் ஒரே திசையில நகர தொடங்குவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம. நான் ஏன் இதை செய்யறேன் என்ற கேள்வியை அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் இதை செய்யறாங்க இல்ல, அதனால நானும் செய்யறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இதுதான் நவீன காலத்துல ஹிஸ்டீரியா என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. நவீன உளவியல்ல ஒரு கூட்டம் வந்து முழுவதுமா ஒரு உணர்ச்சிக்கு, இல்ல ஒரு ஆசைக்கு, ஒரு பயத்துக்கு, அல்லது ஒரு கோபத்தால் ஆட்கொள்ளப்படுவது. இப்படி ஆகும்போது அவங்களுடைய சிந்தனை குறையும், உணர்ச்சி அதிகரிக்கும், கூட்டத்துடைய தாக்கம் தான் மேலோங்கும், தனிப்பட்ட தீர்மானம் அங்க மங்கிவிடும். மக்கள் வந்து தனியா யோசிக்கிறதை விட கூட்டத்துடைய உணர்ச்சியோடு சேர்ந்து போயிடுவாங்க. ஸோ நவீன காலத்துல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, எப்படிலாம் இந்த ஹிஸ்டீரியால விழுறாங்க மனுஷங்க. ஒரு செய்தி வருது வாட்ஸ்அப்லயோ, இதுலயோ, ஃபேஸ்புக்லயோ, உடனே ஆயிரக்கணக்கான அதை பகிர்றாங்க. இது உண்மையா, இது
இருக்கா, இதுக்கு இந்த தகவல் சரியா, எதையுமே பார்க்கறது இல்லை. கூட்டத்தோட கூட்டமா ஆட்டு மந்தைகள் மாதிரி ஓடுறது, ஷேர் பண்றது. ஸோ பிரபலங்களை வந்து குருட்டுத்தனமாக பின்பற்றுவது. ஒரு நடிகரையோ, ஒரு அரசியல்வாதியோ, ஒரு இணையதள இன்ஃப்ளூயன்சர் பிரபலத்தையோ அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை ஆய்வு செய்யாம ஏற்றுக்கொள்றாங்க. உண்மையை பின்பற்றாம நபர்களை பின்பற்றாங்க. ஒரு வதந்தி பரவுதுன்னா மக்கள் உண்மையை ஆராயாம என்ன செய்யறாங்க, அதை பரப்பி விட்டுறது. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு கூட்டம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுதுன்னா அது உண்மையாக இருக்காது. பல நேரங்கள்ல பெரும்பான்மை ஆதரிப்பதனால பல நேரத்துல அது சரியா இருக்காது. பெரும்பான்மை பிரபலம் ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா அதனால அது நியாயம் என்ற அர்த்தம் கிடையாது. நம்ம ஆதாரத்தை கேட்கணும். குல் ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அஃபலா தாக்கிலும், நீங்க சிந்திக்கவில்லையா? பெரும்பான்மை அளவுகள் ஆகக்கூடாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லைங்களா? வைன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்த் யுதில்லூக அன் சபீலில்லாஹ், பூமியில் உள்ள பெரும்பாலானவர்களை நீங்க பின்பற்றினா உங்களை அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழி தவற செய்திருவாங்க என்று. ஸோ அவங்க உடலால் மட்டும் ஓடி வரல, அவங்க உள்ளத்தால ஓடி வந்தாங்க. ஏன்னா அவங்க ஆசைகளுக்கு அவங்க அடிமையாக ஆகிட்டாங்க. ஒரு ஹிஸ்டீரியா, ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு உருவாயிடுச்சு. இப்படி அவங்க ஓடி வந்தது வந்து நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்டீரியான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம நினைவுபடுத்துதுங்க. கூட்ட மனக்கிளர்ச்சி இது என்று சொல்லுவாங்க, இல்லை கூட்ட வெறி என்று இது சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஓடி வந்தது பாவத்திற்கான அவங்களுடைய ஆசையும் அவங்க ஒழுக்கத்துக்கான வீழ்ச்சியும் தான். ஸோ இந்த ஒரு கூட்ட வெறி, கூட்ட உணர்ச்சியை வந்து இன்னைக்கு வந்து ஹிஸ்டீரியா என்று உளவியலாளர்கள் சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஓடி வந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஹிஸ்டீரியாவை நமக்கு நினைவுபடுத்துதுங்க.